வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் MTLE ஃப்ரம் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இனி நம்ம வீடியோவில் இந்த டாடா ஏஸ் தான் ஃபுல் பெயிண்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், வண்டி ஃபுல்லாக டிங்கர் ஒர்க் பண்ணி பேஸ்ட்லாம் பார்த்து ரெடியாக வச்சுக்கிறோம் பெயிண்டிங்க்கு. வண்டியில் பாருங்கள் என்னென்ன வேலை இருக்குன்னு அப்படி பார்க்கலாம் வாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிங்கர் ஒர்க் பார்த்துக்கிறாங்க. டாப்லாம் புது பீஸு, சைடு டோர் பீஸ்லாம் புதுசு போட்டுக்கிறாங்க. தொட்டி பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் புது தகுடு வந்து புதுசாக போட்டுக்கிறாங்க. அங்கே சின்ன சின்ன ரஸ்ட்டு, சின்ன சின்ன டென்ஸு, சின்ன சின்ன பபுள்ஸ்லாம் இருக்குது வண்டியில். அது மொத்தமாக ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். வண்டி இந்த ஆங்கிள்லாம் ரஸ்ட் ஆகிட்டு இருக்குது, புதுசாக கட்டின ஆங்கிள்லாம். அதெல்லாம் மொத்தம் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பிரைமர் அடிச்சு அடிக்க போகிறோம். பின்னாடிலாம் பாருங்கள், டோரில் வந்து பெயிண்ட் உறிஞ்சிருந்து அது மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பட்டி வந்து தரமாடிக்க போகிறோம். இன்ட்ரோ கிளிப்ஸில் பார்த்துப்பீங்க வண்டி எந்த சூப்பராக ஷைனிங்காக கெத்தாக இருந்ததுன்னு. இந்த வீல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா. அது மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கெத்தாக பெயிண்ட் அடிக்க போகிறோம். மெட்டாலிக் கிரே அடிக்க போகிறோம் வீலுக்கு. பாருங்கள் அவுட்புட் சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள் இன்டீரியர்லாம் மொத்தமாக டேஷ்போர்ட்லாம் டிங்கரை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு ஒரு வேலை மிச்சம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா நாங்களே ரிமூவ் பண்ணுவோம் எல்லாமே. டிங்கரை ரிமூவ் பண்ணி கொடுத்தனால எங்களுக்கு ஒரு வேலை மிச்சம். பாருங்க, உள்ள டாப் பீஸ்லாம் புதுசு போட்டுக்கிறாங்க. அங்கங்கே பற்ற வச்ச கரை அதெல்லாம் இருக்குது. மொத்தமாக அதுக்கெல்லாம் ப்ரைமர் அடிச்சுட்டு தெளிவாக 2 கோட் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ப்ரைமரு, அதுக்கு மேலே வந்து பேஸ் கோட்டு, அதுக்கு மேலே ஃபைனல் கோட்டு, மொத்தம் 3 கோட் பெயிண்ட் அடிக்க போகிறோம் வண்டிக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், வண்டி மொத்தமாக சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணி ப்ரைமர் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கண்ணாடிலாம் மொத்தமாக மாஸ்க் பண்ண பாருங்க. பிரைமர் அடிச்சாச்சு. பிரைமரை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறோம். பிரைமர் நேற்று அடித்தோம். இப்போ வந்து மறுநாள் காலையில் இன்னைக்கு வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். பிரைமரை ஸ்டாண்ட் பண்ணுறாரு. பிரைமரை ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து 2 கோட் பெயிண்ட் அடிக்க போகிறோம். உள்ளெல்லாம் ப்ளூ கலர் அடிச்சாச்சு. ஸோ உங்கள் ஒன்று இதே மாதிரி சூப்பராக பிரைமர் அடிச்சு 1க்கு 3 கோட் பெயிண்ட் அடிக்கணுமா, எங்ககிட்ட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக கெத்தாக பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அண்ட் வீடியோ எண்டில் டிஸ்பிளேல என் நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலரு, எப்போ எடுக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்துன்னு வாங்க. 100% தெளிவாக பெயிண்ட் 1 வருஷம் கேரண்டியாக சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பேஸ் கோட் அடிச்சு இப்போ ஃபைனல் கோட் அடிக்கிறோம். ஃபைனல் கோட் அடித்த அப்புறம் வீடியோட அவுட்புட் காட்டுறேன். வீடியோ எண்டில் வீடியோட அவுட்புட் பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக தெளிவாக வந்துருக்கு பாருங்கள் வண்டி. ஒரு ஷோரூம்லேருந்து எடுத்தா வண்டி எந்த அளவுக்கு ஷைனிங்காக எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். பெயிண்ட்டும் இந்த வண்டி வந்து அடுத்த வருஷம் இதே மாதிரி தான் அப்படியே இருக்கும். பெயிண்ட் வந்து ஷைனிங்க்கு நான் கேரண்டி 1 வருஷம் கேரண்டியாக கொடுப்பேன். பாருங்கள், பேக்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக மாஸ்க் பண்ணி அடிக்கிறோம் பாருங்கள். சைட்லாம் அந்த பெயிண்ட்டே பரவாது. ஏன்னா ஃபுல்லாக அட்டை வச்சு பேப்பர் ஒட்டி மாஸ்க் பண்ணி தெளிவாக அடிப்போம். டேஞ்சர் லைட்லாம் மாஸ்கிங் பண்ணிவிடுவோம். அதுதான் தெளிவு. அதனால தான் நிறைய பேர் தேடி வராங்க. ஏன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்டாண்ட் பண்ணி பிரைமர் அடித்து 1க்கு 3 கோட்டு பிராண்டட் பெயிண்ட் அடிக்கிறோம். அதனால நிறைய பேர் நம்மளை தேடி வராங்க. நிறைய கஸ்டமர் கால் பண்ணி கேட்குறாங்க. பாருங்கள், பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவுட்புட் பாருங்கள், வண்டியில் ஷைனிங் பாருங்கள் எந்த அளவுக்கு கெத்தாக இருக்குன்னு. அண்டர் செஸ்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ரஷ்டாக இருந்தது. ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சாச்சு. ரிம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு கெத்தாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஐரிஷ் க்ரீமுக்கும் இந்த க்ரீம் கலருக்கும் ரிம் வந்து மெட்டாலிக் கிரே சூப்பராக மேட்ச் ஆகுது பாருங்கள். எடுத்து கொடுத்து பாருங்கள். பாருங்கள் ஷைனிங் எப்படி இருக்குது, நைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் வண்டியில். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு இங்கே பெயிண்டிங் சர்வீஸ் தேவை அவங்களாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சூப்பராக பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு. உள்ளெல்லாம் பாருங்கள், இல்லை வந்து உள்ளே 2 கோட்டு. ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்க முன்னாடி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். பெயிண்ட் அடிச்ச பிறகு வந்து ப்ரஷில் பெயிண்ட் அடிப்போம். உள்ள 2 கோட்டு, வெளியே 3 கோட் தொட்டிக்கு. நாங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள். சும்மா ஒரு தங்க மாதிரி மின்னுது பாருங்கள் வண்டி. அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். அந்த கண்ணாடி ஆள் நடந்து போனால் அப்படியே சூப்பராக தெரியும். பாருங்க, அந்த புலேரோ ஜீப் அப்படியே தெரிந்து பாருங்க. அந்த பெயிண்ட்ல வண்டியில் அந்த டாடா ஏஸ் அந்த புலேரோ ஜீப் அப்படியே தெரிந்து பாருங்க. அதுதான் தரும், அதுதான் குவாலிட்டி. வீல் பாருங்க, வீலோட கலர் எப்படி சொல்லுங்க ஃப்ரெண்ட். நிறைய பேர் சில்வர் தான் அடிப்பாங்க. நாங்கள் அடிக்கிறது வந்து இந்த மெட்டாலிக் கிரே அடிப்போம்.
அது ஒரு சூப்பரான அவுட்லுக் கிடைக்கும் வண்டிக்கு. ஸோ உங்கள்கிட்ட இதே மாதிரி சூப்பராக பக்காவாக தெளிவாக பண்ணிவிடுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன், என் நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் புக் பண்ணிச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.